Hi guys, welcome back to Melvi Vlogs. இனி நம்ம Melvi Vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா fake ID prank episode 2 வந்து பார்க்க போறோம். So episode 1ல நான் என்னோட ஃப்ரெண்ட prank பண்ணியிருந்தேன். இன்னொரு episode 2ல நான் யாரையுமே prank பண்றதாவே இல்ல. Actually இந்த வீடியோவே எடுக்கிறதாவே இல்ல. பட் ஒரு ரெண்டு ஆடுங்க அதோட தலையை கொடுத்து வந்து தானாவே மாட்டிக்கிச்சிங்க. அதாவது நான் மெசேஜே பண்ணல, அவங்களாவே வந்து மெசேஜ் பண்ணாங்க. சோ அவங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க, சோ அவங்களோட சேட் தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட சேட் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மெசேஜே பண்ணல, அவங்க தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஹாய் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா I am Vetri Vasant, you are looking so cute and beautiful அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சிரிக்கிற எமோஜி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் பாத்தீங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்துட்டு வேற ஏதாவது ஸ்டேட் சொல்லலாம் அப்படின்ட்டு கேரளா அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறமா அவங்க யூ நோ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன் ஐ எம் கேரளா தமிழ் பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க ஓகே நைஸ், யூ ஆர் சிங்கிள் ஆர் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. மெசேஜ் பண்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு காமனா கேட்டுடுறாங்க, யூ ஆர் சிங்கிள் ஆர் கமிட்டட் அப்படின்ற கொஸ்டினை. அதுக்கப்புறமா நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோல காட்ட விரும்பல, சொன்னாலும் நான் வந்துட்டு வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறமா உண்மையதான் சொன்னேன் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நானு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் வந்துட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க தமிழ்நாடுல சென்னையில இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஐ லவ் யூ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அந்த கண்ணுல வந்துட்டு ஹார்ட் இருக்கும்ல அந்த ஒரு எமோஜி வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐ எம் கம் டு கேரளா ஃபார் யூ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ கேரளால எங்க இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா இவ்ளோ கால் வந்து பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, கேரளால எங்க இருக்குன்னு கேட்டா பதில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நானு அத நான் உனக்கு லேட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓய் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க பெரிய அமரன் படம் ஹீரோ ஓய் மம்முட்டி அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவாரு. ஓய் மம்முட்டி. அதுக்கப்புறமா நானு ஓய் வெற்றி அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து வெற்றி, அவர் பேரும் வெற்றி, அதனாலதான். அதுக்கப்புறமா அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இல்ல இதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அதுக்கு நானு ஓகே அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடி கேக்குறாரு நீங்க கேரளால எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு நானு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். எனக்கு கேரளால எங்க என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். அதுல இருந்து ஒரு பிளேஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஏலக்கா அப்படின்னு பிளேஸ் அதுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் நானு. அதுக்கப்புறமா அவரு அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் நானு ஓ இதுக்கப்புறம் கேள்விப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கு அவரு என்ன ஜோக்கா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு நான் வந்து அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா யுவர் ஏஜ் இஸ் வாட் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு நானு ஐ எம் ஜஸ்ட் 23 years old அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் கேட்டேன் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவரு ஐ எம் 26 years old அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு 26 years old அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானு அண்ணா அப்படின்னேன். ஒய் அண்ணா அப்படின்னு கேட்டாரு.
அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் திஸ் இஸ் ஃபேக் ஐடினா, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா அவரு ஆச்சரியப்படுற எமோஜி ஒண்ணு போட்டாரு. அதுக்கப்புறமா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல. இவர் மட்டும் தான் மெசேஜ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னொரு அன்னோன் பீப்புளுமே வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் என்ன மெசேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இருங்க, அவரோட சேட்டை நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அதுக்கு நான் ஹலோ அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவரு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாரு. அதுக்கு நான் அப்படியா அப்படின்னு, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அதுக்கு நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கு அவரு அப்படித்தான் அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க எந்த ஊரு அப்படின்ட்டு கேட்டாரு. அதுக்கு நான் மலேசியா அப்படின்னேன். இதுக்கும் வந்துட்டு அதர் ஸ்டேட் தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மலேசியால இருக்கீங்களா, தமிழ் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டாரு. அதுக்கு நானு ஐ எம் மலேசியா தமிழ் பொண்ணு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவரு ஓ ஓகே அப்படின்னு வந்து அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க சிங்கிளா அப்படின்னு கேக்குறாரு. யாராருந்தாலும் மெசேஜ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சிங்கிளா இல்லையான்றத. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் ஆமா சிங்கிள் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவரு ஓகே உங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்ட்டு கேட்டாரு. அதுக்கு நான் திவ்யா அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன்னாக்க சரி ஓகே எப்படி தெரியாதவங்களுக்கு மெசேஜ் பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஹேண்ட்ல தான் அப்படின்னு சொன்னாரு. ஜோக் இல்லையா? தென் வந்து என்னன்னாக்க குட் ஜோக் அப்படின்னு நான் வந்து அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவரு உங்க ஏஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டாரு. நான் அது வந்து ஜஸ்ட் 21 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். ஓ ஓகே அப்படின்னு அனுப்பிவிட்டு நீங்க தமிழ்நாடு எல்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதே தமிழ்நாடுல தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா இது ஓர் ஃபேக் ஐடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவரு ஏய் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இந்த கோமாகிற எமோஜியும் பேட் பேசுற எமோஜியும் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்துட்டு அனுப்பிவிட்டேன். என்ன அனுப்பிவிட்டேனாக்க கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். சோ இவங்க 2 பேரும் தான் இது வரைக்கும் இந்த ஒரு ஃபேக் ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க. சோ இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஒரு ஃபேக் ஐடிக்கு மெசேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். இன்னும் சாட்ஸ் வந்தது அப்படின்னு பட்சத்துல நான் எபிசோடு 3ல அதையும் அப்லோட் பண்றேன். அதாவது ஒரு ஃபேக் ஐடிக்கு இந்த அளவுக்கு மெசேஜஸ் வருது அப்படின்னா ரியலா இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கிற பொண்ணுங்களோட ஐடிக்கு எந்த அளவுக்கு மெசேஜ் வரும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன